வணக்கம் அண்ட் வெல்கம் டு பயாலஜி தமிழ். நாம் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க டிஎன்பிஜி டிஆர்பி சுவாலஜி. அதில் நம்ம தேர்ட் யூனிட் பார்க்க போகிறோம். தேர்ட் யூனிட்டில் பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நம்ம பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஆல்ரெடி 10 பார்ட் பார்த்துட்டோம். இது கடைசி பார்ட், 11வது பார்ட் பார்க்க போகிறோம். 11வது பார்ட் என்ன அப்படின்னு சொன்னாக்க பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இந்த பார்ட்டில் பார்க்க போகிறோம். அதாவது டெஸ்டிங் ஆஃப் ஹைப்போதிசிஸ், ஸ்டாண்டர்ட் எரர், டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ், இதோட ரிலேட் ஆகிருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெஸ்டிங் ஆஃப் ஹைப்போதிசிஸ். ஹைப்போதிசிஸ் அப்படின்னா கருதுகோள் அமைத்தல், இல்லைனா எடுகோள் அப்படின்லாம் சொல்லலாம். டெஸ்டிங் ஆஃப் ஹைப்போதிசிஸ் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். டெஸ்டிங் ஆஃப் ஹைப்போதிசிஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு சாம்பிளிங்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். சாம்பிளிங் அப்படின்னா என்னென்னா, ஒரு மொத்தமாக இருக்கிற ஒரு பாப்புலேஷன்லேருந்து கொஞ்சம் பேரை மட்டும் எடுத்து சாம்பிள் சைஸ் வச்சு பார்க்குறோம். அதுதான் சாம்பிளிங். அதாவது சாம்பிளிங் அப்படின்னா என்ன? The process of drawing a sample from a population is called sampling. அதாவது ஒரு பாப்புலேஷன்லேருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவை மட்டும் எடுத்து, சாம்பிளை எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் சாம்பிளிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சாம்பிள் சைஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, இந்த சாம்பிள் சைஸ்னால் என்ன? நம்ம எவ்வளோ சாம்பிள் எடுக்கிறோமோ அதுதான் சாம்பிள் சைஸ். The number of items selected in a sample is called sample size. நம்ம எவ்வளோ நம்பர்ஸை சாம்பிள்ஸ்க்காக எடுத்துக்கிறோமோ அதுதான் சாம்பிள் சைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ the number of items selected in a sample is called sample size and it is denoted by n. அந்த சாம்பிள் சைஸை நம்ம ஸ்மால் n அப்படிங்கிற எழுத்தில் நம்ம எழுதுகிறோம். இது சாம்பிள் சைஸ். இப்போது இந்த எண் இருக்குது இல்லையா, இந்த சாம்பிள் சைஸ், அந்த எண் 30 விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, அது 30 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, அதை நம்ம லார்ஜ் சாம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். இஃப் என்னோட வேல்யூ 30 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, அது லார்ஜ் சாம்பிள் அப்படின்னு சொல்கிறோம். இஃப் n is smaller than 30, it is small sample. ஒருவேளை அந்த என்னோட வேல்யூ 30 விட கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த சாம்பிளை நம்ம ஸ்மால் சாம்பிள் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி சாம்பிள் சைஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு சாம்பிள் எடுத்துக்கிறோம். அது எடுக்கிற சாம்பிளோட சைஸ் பார்த்தோம்னு சொன்னாக்கா, நம்ம எவ்வளோ சாம்பிள் எடுக்கிறோமோ அதுதான் அதோட சைஸ். அதை நம்ம எண்ணுங்கிற எழுத்தில் எழுதுவோம். 30 விட அதிகமாக இருந்துச்சுன்னா லார்ஜ் சாம்பிள், 30 விட கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அது ஸ்மால் சாம்பிள் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்து பேராமீட்டர்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்க போகிறோம். பேராமீட்டர்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அளக்கக்கூடிய அளவுகோல், அதுதான் நம்ம பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நம்ம எதை வச்சு மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, the parameters are the measures of mean, standard deviation, இதெல்லாமே which describes a population. இந்த பாப்புலேஷனை டிஸ்கிரைப் பண்ணுது. எதெல்லாம் வச்சு நம்ம பாப்புலேஷனை மெஷர் பண்ணுறோம்? மீன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸை வச்சு நம்ம இந்த பாப்புலேஷனை மெஷர் பண்ணிக்கிறோம். ப்ரொசீஜர் ஆஃப் டெஸ்ட் ஆஃப் ஹைப்போதிசிஸ். இந்த ஹைப்போதிசிஸை நம்ம பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். டோட்டலாக இந்த ஹைப்போதிசிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு 2 ப்ரொசீஜர் தான் இருக்குது. முதல் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னாக்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் த எஸ்டிமேட்ஸ் ஆஃப் த பேராமீட்டர்ஸ் கால்குலேட்டட் ஃப்ரம் த சாம்பிள். அதுக்கு முன்னாடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸை Statistics are the estimates of the parameters calculated from the sample. அந்த சாம்பிளில் இருந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற அந்த பேராமீட்டரை வச்சு நம்ம அந்த சாம்பிளை எஸ்டிமேட் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த ப்ரொசீஜர் ஃபார் டெஸ்ட் ஆஃப் ஹைப்போதிசிஸ்க்கு ப்ரொசீஜர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, செட்டப் ஆஃப் ஹைப்போதிசிஸ், எப்படி ஹைப்போதிசிஸை செட் பண்ணுறது, அதாவது கருதுகோள் எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். செட்டப் ஆஃப் ஹைப்போதிசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, ஹைப்போதிசிஸ் எப்படி செட்டப் பண்ணுறோம்? ஹைப்போதிசிஸ் இஸ் அ டென்டேட்டிவ் கன்க்ளூஷன் logically drawn about a population parameter. There are 2 types of hypothesis. அதாவது ஹைப்போதிசிஸ் அப்படிங்கிறது ஒரு டென்டேட்டிவ் கன்க்ளூஷன் தான். இதை நம்ம அந்த பாப்புலேஷன் பேராமீட்டரை பேஸ் பண்ணி லாஜிக்கலாக ஒரு ட்ரா பண்ணக்கூடிய ஒரு டென்டேட்டிவ் கன்க்ளூஷனை தான் நம்ம ஹைப்போதிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹைப்போதிசிஸை நம்ம 2ஆக கேட்டகரைஸ் பண்ணிக்கிறோம். ஒன்று நல் ஹைப்போதிசிஸ், இன்னொன்று அல்டர்னேட்டிவ் ஹைப்போதிசிஸ் அப்படின்னு 2 டைப்ஸாக நம்ம இந்த ஹைப்போதிசிஸை பிரிச்சுக்கிறோம். அப்போது என்னென்ன 2 டைப்ஸ் அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம்.
ஒரு ஹைப்போதிசிஸ் அதாவது எடுகோள் என்ன கருதுகோள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஒரு பாப்புலேஷன்ல இருந்து ஒரு சாம்பிள நம்ம எடுத்துக்கிறோம்ல, அந்த சாம்பிளுக்கு சாம்பிளோட அதுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அத பேஸ் பண்ணி தான் அந்த ஹைப்போதிசிஸ் வந்து செட் பண்ணுவோம். இப்ப இந்த ஹைப்போதிசிஸ வந்து நம்ம 2ஆ பிரிச்சோம். நல் ஹைப்போதிசிஸ், அல்டர்னேட்டிவ் ஹைப்போதிசிஸ் அப்படின்னு. நல் ஹைப்போதிசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, அதாவது த ஹைப்போதிசிஸ் டெஸ்டட் ஃபார் பாசிபிள் ரிஜெக்ஷன் அண்டர் த அசம்ப்ஷன். ஒரு அசம்ப்ஷன் பேர்ல ரிஜெக்ஷனுக்கு பாசிபிள் இருந்துச்சுன்னு சொன்னாக்க, தட் இஸ் ட்ரூ இஸ் யூசுவலி கால்டு நல் ஹைப்போதிசிஸ். அதுதான் வந்து நம்ம நல் ஹைப்போதிசிஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது இது ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். அதுல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து டெம்பரரியா கூட இருக்கலாம். அந்த எரர்ஸ்னால கூட இது வந்திருக்கலாம். இல்லன்னா நம்ம சாம்பிளுக்காக எடுத்துக்கிறோம் இல்லையா? அந்த டேட்டாஸ். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிசர்ச்ல அந்த மெஷர்ஸ வந்துட்டு ஒரு ஜென்ரலா இருக்கக்கூடிய பாப்புலேஷன்ல இருந்து நம்ம ஒரு சாம்பிள எடுத்து, அதில இருக்கக்கூடிய டிஃபரன்சியேஷன வந்து மெஷர் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் அதில டிஃபரன்ஸ் கூட இருக்கலாம். இப்ப த நல் ஹைப்போதிசிஸ் அப்படின்னா என்னன்னா, த ஹைப்போதிசிஸ் டெஸ்டட் ஃபார் பாசிபிள் ரிஜெக்ஷன் அண்டர் த அசம்ப்ஷன். ஒரு அசம்ப்ஷனின் பேர்ல ஒரு பாசிபிள் ரிஜெக்ஷன் நடந்துச்சுன்னு சொன்னாக்க, அதுதான் வந்து நல் ஹைப்போதிசிஸ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் ஆல்சோ இட் இஸ் ட்ரூ இஸ் யூசுவலி கால்ட் நல் ஹைப்போதிசிஸ். நல் ஹைப்போதிசிஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி டினோட் பண்றோம் அப்படின்னு சொன்னாக்க, நல் ஹைப்போதிசிஸ் இஸ் a hypothesis which reflect no change or no difference between mean of sample and population. அந்த பாப்புலேஷன்ல இருந்து சாம்பிள் எடுத்து பார்க்குறோம் இல்லையா? அதுல வந்துட்டு எந்த சேஞ்சுமே இருக்கக்கூடாது. இல்லன்னா எந்த டிஃபரன்ஸுமே இருக்கக்கூடாது. அதுதான் வந்துட்டு நம்ம நல் ஹைப்போதிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நல் ஹைப்போதிசிஸ வந்து நம்ம H0 அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்டோட டினோட் பண்றோம். அந்த லெட்டர்ல டினோட் பண்றோம் நல் ஹைப்போதிசிஸ. அப்ப பின்னாடி நம்ம சம்ல வரும்போது H0ன்னு போட்டாக்க அது நல் ஹைப்போதிசிஸ் அப்படின்னு மீன் பண்ணும். செகண்ட் டைப் ஆஃப் ஹைப்போதிசிஸ் என்னன்னு சொன்னாக்க ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதிசிஸ். அல்டர்னேட்டிவ் ஹைப்போதிசிஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அது என்னன்னா, எனி ஹைப்போதிசிஸ் which is complementary to complementary ஆப்போசிட். எனி ஹைப்போதிசிஸ் which is complementary to the null hypothesis. இதுக்கு காம்ப்ளிமெண்டரியா இருக்கக்கூடியத, இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறத வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதிசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் கன்வர்ஸ், இன்வர்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அண்ட் இட் இஸ் டினோட்டட் பை H1. இந்த ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதிசிஸ H1னும் நல் ஹைப்போதிசிஸ H0ன்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இத இத வந்து நம்ம H0ன்னு சொல்றது வந்து H0 அத தான் நான் இங்க H0 அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்ப இதோட எக்ஸாம்பிள் ஒண்ணு பார்க்க போறோம். இஃப் H0 இஸ் ஈக்குவல் டூ 160 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கலாம். இது வந்து மியூ அப்படிங்கிறோம். மியூ அப்படின்னா அஸ்யூம்டு அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு அசம்ப்ஷன்ல எடுத்துக்கிறோம். 160 சென்டிமீட்டர் அப்படின்னு நல் ஹைப்போதிசிஸ் வந்து 160 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு ஆப்போசிட்டா தானே H1 இருக்கணும். அப்போ H1 அப்படிங்கிறது மியூக்கு நாட் ஈக்குவல் டு 160 சென்டிமீட்டர். இது 160க்கு ஈக்குவல், இது நாட் ஈக்குவல் டு 160. அப்போ H1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க நாட்டுக்கு நாட் ஈக்குவலா இருக்கும். செகண்ட் 2வது ஹைப்போதிசிஸ் செட் பண்றதுக்கு இருக்கக்கூடிய 2வது ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, செட்டப் ஆஃப் சூட்டபிள் சிக்னிஃபிகன்ட் லெவல். அதுக்குன்னு சொல்லி ஒரு சிக்னிஃபிகன்ட் லெவல வந்து சூட்டபிளா செட்டப் பண்ணணும். செட்டப் ஆஃப் சூட்டபிள் சிக்னிஃபிகன்ஸ் லெவல் அப்படின்னு சொன்னா என்னன்னா, த கான்ஃபிடன்ஸ் வித் விச் அன் எக்ஸ்பெரிமெண்டல் ரிஜெக்ட்ஸ் or retains a null hypothesis depends upon the significance level adopted. ஒரு significance level நம்ம அடாப்ட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ரிஜெக்ஷன் இல்லைன்னா ரிட்டைன்ஸ் அதை டிபெண்ட் பண்ணி அந்த நல் ஹைப்போதிசிஸை டிபெண்ட் பண்ணி தான் அந்த சிக்னிஃபிகன்ஸ் லெவல் வந்துட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனரலாக 5% அண்ட் 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். அதுக்குன்னு சொல்லி ஒரு டேபிள் வேல்யூ கூட இருக்கும். அதாவது ஹைப்போதிசிஸ் அப்படின்னா ஒரு அனுமானம் தான். இதை வந்து 100% நம்மளால ஏற்றுக்கவும் முடியாது. ஏன்னா அதோட அந்த மதிப்பீட்டில் ஏற்படக்கூடிய அந்த பிழை, அந்த எரர்ஸ் இருக்குது இல்லையா, அது வந்து 5%லேருந்து 0.1% அதுக்கு உட்பட்டு அந்த சிக்னிஃபிகன்ஸ் லெவலை வந்து எடுத்துக்குவோம். அதே சமயம் 100க்கு 5% வந்து நிராகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ 95% தான் வந்து அந்த ஒரு 95% உறுதியில தான் அந்த அனுமானத்தை வந்து நம்ம ஏத்துக்கிறோம்.
இந்த மாதிரி அதுக்குன்னு சொல்லி ஒரு லெவல் வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அத பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம அந்த சிக்னிஃபிகன்ட் லெவல வந்து மெஷர் பண்ணுவோம். அடுத்தது கிரிட்டிக்கல் வேல்யூ ஆர் சிக்னிஃபிகன்ட் வேல்யூஸ். கிரிட்டிக்கல் வேல்யூ ஆர் சிக்னிஃபிகன்ட் வேல்யூஸ். நான் இப்ப சொன்னேன் இல்லையா? அந்த 1%, 5% சிக்னிஃபிகன்ட் லெவல் அதுதான் நம்ம பார்க்க போறோம். இப்ப டூ டெய்ல்டு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, அதுல 1% சிக்னிஃபிகன்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா 2.58 இருக்கணும். இதே 5%ன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க 1.96 இருக்கணும். 10% எடுத்துட்டோம்னா 1.645 இருக்கணும். சிக்னிஃபிகன்ஸ் லெவல். இதே ஒன் டெய்ல்டு இத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, அதுல வந்துட்டு 1%ஆ இருந்தா 2.33 இருக்கணும். 5%ஆ இருந்தா 1.645 இருக்கணும். 10%ஆ இருந்தா 1.28 இருக்கணும். இந்த டேபிள் வேல்யூவ வச்சு தான் நம்ம இந்த ஹைப்போதீசிஸ வந்து மெஷர் பண்ணிப்போம். அடுத்து செட்டிங் எ டெஸ்ட் கிரைட்டீரியா. டெஸ்ட் கிரைட்டீரியா வந்து எப்படி செட் பண்றோம் அப்படிங்கிறது பார்க்க போறோம். There are some common probability distribution which are used in testing. டெஸ்டிங்ல இருக்கக்கூடிய காமன் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. அதாவது ஒண்ணு வந்துட்டு Z, T இது வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு கிடையாது. Xi ஸ்கொயர் பெரிய எக்ஸ் ஸ்கொயர் ஆர் எஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இதெல்லாம் தான் நம்ம இந்த டெஸ்ட் கிரைட்டீரியால வந்து யூஸ் பண்றோம். இப்போ டூயிங் கம்ப்யூட்டேஷன்ஸ் ஆர் கால்குலேஷன் இதை வச்சு நம்ம ஒரு கம்ப்யூட்டேஷன் இல்லைன்னா கால்குலேஷன் போடுறோம் இந்த ஹைப்போதீசிஸில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க கம்ப்யூட் த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூசிங் த டேட்டா அவைலபிள் இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளமில் இருக்கக்கூடிய டேட்டாவை வச்சு நம்ம அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து கம்ப்யூட் பண்ணுறோம். அப்போ டெசிஷன் எடுக்கும்போது என்ன பண்ணுறோம், இஃப் த கால்குலேட்டட் வேல்யூ நமக்கு இந்த சம்மை வந்து கால்குலேட் பண்ணிட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கால்குலேட்டட் வேல்யூ வந்து டேபிள் வேல்யூவை விட அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அதை நம்ம நல் ஹைப்போதிசிஸ் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு சம் போடுறோம், சம்மில் வந்து நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், அதுதான் கால்குலேட்டட் வேல்யூ. அது அந்த டேபிளில் இருந்த வேல்யூவை விட அதிகமாக இருந்துச்சுன்னா நல் ஹைப்போதிசிஸ் ரிஜெக்டட்னு சொல்லுவோம். அதே சமயம் இஃப் த கால்குலேட்டட் வேல்யூ வந்துட்டு டேபிள் வேல்யூவை விட சின்னதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அது வந்து H0 அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் நல் ஹைப்போதிசிஸ் இஸ் அக்செப்டட் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி தான் நம்ம டெசிஷன் மேக் பண்ணிக்கிறோம். இப்போ ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னன்னா, நம்ம ஏற்கனவே ஸ்டாண்டர்ட் எரரை வந்து பார்த்துருக்கோம். த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷனோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இருக்குது இல்லையா, அதுதான் நம்ம ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை தான் நம்ம ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் சில ஃபார்முலாஸ் இருக்குது, அந்த ஃபார்முலாஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீனோட ஸ்டாண்டர்ட் எரர் கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஸ்டாண்டர்ட் எரர் ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை √n அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம மீனோட ஸ்டாண்டர்ட் எரரை கண்டுபிடிப்போம். ரெண்டாவது ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் காரலேஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் காரலேஷனோட ஸ்டாண்டர்ட் எரர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஸ்டாண்டர்ட் எரர் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை √n அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் காரலேஷனோட ஸ்டாண்டர்ட் எரரை கண்டுபிடிப்போம். மூணாவது ஃபார்முலா என்ன அப்படின்னாக்க ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் வேரியன்ஸோட ஸ்டாண்டர்ட் எரர் கண்டுபிடிக்கணும். வேரியன்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் எரர் கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் எரர் ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர்ட் இன்டூ √2 டிவைடட் பை n அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி வேரியன்ஸோட ஸ்டாண்டர்ட் எரரை நம்ம கண்டுபிடிக்கலாம். நாலாவது ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட ஸ்டாண்டர்ட் எரர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்க ஸ்டாண்டர்ட் எரர் ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை 2n √2n அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட ஸ்டாண்டர்ட் எரரை கண்டுபிடிப்போம். அதே ஃபிஃப்த் ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்தாக்க ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கீவ்னஸோட ஸ்டாண்டர்ட் எரர் கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் எரர் ஈக்குவல் டு √3 டிவைடட் பை 2n. இந்த 5 ஃபார்முலாவையும் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 3 ஹெட்ஸ். அந்த
டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸை வந்து நம்ம 3 ஹெட்டிங்காக வந்து கிளாஸிஃபை பண்ணிக்கிறோம். என்னென்ன 3 ஹெட்டிங்காக கிளாஸிஃபை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, ஒன்று வந்து டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் ஆட்ரிபியூட்ஸ். ஆட்ரிபியூட்ஸ் வச்சு அதோட டெஸ்ட் சிக்னிஃபிகன்ஸை கிளாஸிஃபை பண்ணுறோம். ரெண்டாவது லார்ஜ் சாம்பிள் வேரியபிளை பேஸ் பண்ணி டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் லார்ஜ் சாம்பிள் வேரியபிள் அதை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறோம். மூணாவது ஸ்மால் சாம்பிள் வேரியபிளோட சிக்னிஃபிகன்ஸை வச்சு கிளாஸிஃபை பண்ணிக்கிறோம். ஒன்று ஆட்ரிபியூட்ஸை பேஸ் பண்ணி, ரெண்டாவது லார்ஜ் சாம்பிள் வேரியபிளை பேஸ் பண்ணி, மூணாவது ஸ்மால் சாம்பிள் வேரியபிள். இது மூணையும் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். இதுலேயும் டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் ஆட்ரிபியூட்ஸ்லேயும் சம் ஃபார்முலாஸ் இருக்குது, அதை பார்க்க போகிறோம். டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் ஆட்ரிபியூட்ஸ், டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் பார்க்குற முதல் ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, டெஸ்ட் ஃபார் நம்பர் ஆஃப் சக்ஸஸ், எவ்வளோ நம்பர் சக்ஸஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்காக கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ரூட் ஆஃப் என்பிக்யூ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ரெண்டாவது ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க டெஸ்ட் ஃபார் ப்ரொபோர்ஷன் ஆஃப் சக்ஸஸ். ப்ரொபோர்ஷன் ஆஃப் சக்ஸஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கூடிய ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்தாக்க ரூட் ஆஃப் PQ divided by N, root of PQ divided by N அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம். தேர்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க டெஸ்ட் ஃபார் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரொபோர்ஷன். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரொபோர்ஷனில் இருக்கக்கூடிய ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்தாக்க PQ into 1 divided by N1 plus 1 divided by N2 இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம ப்ரொபோர்ஷனோட டிஃப்ரென்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்ததான் ஸ்டூடெண்ட்ஸ் டி டெஸ்ட் பார்க்குறோம். ஸ்டூடெண்ட்ஸ் டி டெஸ்ட்டை டிஸ்கவர் பண்ணது யார் அப்படின்னா கோசெட் அப்படிங்கிறவர் தான் ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட்டை வந்து டிஸ்கவர் பண்ணார். அவரோட ஃபுல் பேர் வில்லியம் கோசெட். இதை டிஸ்கவர் பண்ணி இவர் வந்துட்டு 1905 அவரோட டிஸ்கவரியை வந்து அவர் பப்ளிஷ் பண்ணார். என்ன நேமில் பப்ளிஷ் பண்ணார் அப்படின்னு சொன்னாக்கா, அவர் பப்ளிஷ் பண்ணும்போது ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணார். அண்ட் இட் இஸ் பாப்புலர்லி நோன் அஸ் டி டெஸ்ட். அந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது தான் நம்ம டி டெஸ்ட், இல்லைன்னா டி டிஸ்ட்ரிபியூஷன், இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னெல்லாம் சொல்கிறோம். இந்த ஸ்டூடெண்ட் டி டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, இட் இஸ் யூஸ்ட் when the sample is in small size. சாம்பிள் வந்து ஸ்மால் சைஸில் இருக்கும்போது தான் இந்த ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்த்தாக்க T ஈக்குவல் டு ஒரு கோடு போட்டுட்டு எக்ஸ் பார் மைனஸ் மியூ, மறுபடியும் ஒரு கோடு டிவைடட் பை, இது 5 கிடையாது, எஸ் இன்ட்டு ரூட் என். இதில் எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வேர் எஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. எஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் ஒன்னுங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம இந்த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை யூஸ் பண்ணணும். இதில் எக்ஸ் பார் என்ன, அதுக்கப்புறம் இந்த மியூ என்ன, எஸ் என்ன, இந்த என் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அதில் எக்ஸ் பார் அப்படிங்கிறது சாம்பிளோட மீன். எங்கெல்லாம் நம்ம எக்ஸ் பார் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாமே சாம்பிளோட மீன் அப்படின்னு தான் எடுத்துப்போம். அதே மாதிரி மியூ அப்படிங்கிறது பாப்புலேஷன் மீனை தான் நம்ம மீன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதாவது ஹைப்போதிசிஸோட ஆக்சுவல் வேல்யூ தான் வந்துட்டு மீன். அதே மாதிரி எஸ் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அதை தான் நம்ம எஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். என் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இதை பார்த்துட்டோம். இதை வந்து இந்த டி டெஸ்ட்டை வந்து நம்ம இப்போ அப்ளிகேஷன் லெவலில் பார்க்க போகிறோம். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டி டெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, டு டெஸ்ட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இந்த டி டெஸ்ட்டு எதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு, நம்ம எந்த சிக்னிஃபிகன்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, சிங்கிள் மீன், ஒரு சிங்கிள் மீன் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு டி டெஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 சாம்பிள் மீன், 2 சாம்பிள் மீனுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். மூணாவது த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் டெஸ்ட் பண்ணுறதுக்கு டி டெஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த டி டெஸ்ட்டை வச்சு, டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு நம்ம ஒரே ஒரு சம் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ சம் என்ன அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாக்க, ப்ராப்ளம் the random sample of 16 values from a normal population showed mean 41.5. அதாவது 16 சாம்பிள், 16 வேல்யூ ரேண்டமாக எடுத்திருக்கோம். அந்த பாப்புலேஷன்லேருந்து, நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பாப்புலேஷன்லேருந்து 16 வேல்யூஸ் எடுத்துக்கிட்டோம். அதோட மீன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க 41.5. அதாவது எக்ஸ் பார் அப்படிங்கிறது 41.5. and sum of squares of deviation from this mean. அந்த மீன்லேருந்து சம் டீவியேஷன், ஸ்கொயர் ஆஃப் டீவியேஷன் எடுத்துக்கிட்டோம், அதை 135 ஸ்கொயர்டுன்னு சொல்கிறோம்.
show that the assumption of mean, இதோட assumption of mean, அதாவது mu அப்படிங்கிற லெட்டர், அது எவ்வளோ அப்படின்னா 43.5. for the population is not reasonable. இப்போ நம்ம இதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இந்த வேல்யூவை. டி டெஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க டி ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைடட் பை 5 இன்ட்டு ரூட் என், அதுதான் ஃபார்முலா. அதில் எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். எஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் 1. ஆல்ரெடி நமக்கு என் வந்துட்டு 16 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி நமக்கு என் வந்து 16 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி எக்ஸ் பார் அப்படிங்கிறது 41.5ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த அசியூம் மீன், அசம்ஷன் ஆஃப் மீன் இருக்குல்ல, சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 135 ஸ்கொயர், ஸ்கொயரையும் எடுத்துட்டோம், அதனால் இங்கே 135 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த வேல்யூஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எஸ் ஸ்கொயர்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா, அதாவது இந்த ரூட்டை எடுக்கிறதுக்காக இந்த ரூட்டுக்கு பதில் இங்கே ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். அதனால தான் இந்த ஃபார்முலாவில் எஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் டிவைடட் பை என் மைனஸ் 1. இந்த ரூட்டு தான் இங்கே 2 ஆயிடுச்சு. இப்போ எஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் எவ்வளோ 135. அப்போ இந்த இடத்துல 135, என் எவ்வளோ 16, அதுலேருந்து 1 போயிடுச்சுன்னா எவ்வளோ 15. அப்போ 135 டிவைடட் பை 15 அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். 135 டிவைடட் பை 15. 135ல் 15 நம்ம டிவைட் பண்ணோன்னா 9 கிடைக்கும். அப்போ எஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. அப்போ ஒரு எஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க 3 இப்படின்னு நம்ம எஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஹெச் நாட் மியூ அது எவ்வளோ முன்னாடியே பார்த்துட்டோம், 43.5 அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்கிற வேல்யூ. அப்போ H1 எப்படி இருக்கும், இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும், நாட் ஈக்குவல் டு 43.5. இப்போ நம்ம அந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க டி ஈக்குவல் டு முன்னாடியே நம்ம பார்த்தோம் இல்லையா, எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைடட் பை எஸ் இன்டூ என் அப்படின்னு. எக்ஸ் பார் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் 41.5. மியூ அப்படிங்கிறது எவ்வளோன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் 43.5. நம்ம இப்போ எஸ் தான் கண்டுபிடிச்சோம் 3 இன்டூ என் வந்து 16. இப்போ இதை வந்து நம்ம டேலி பண்ண போகிறோம். 43.5லேருந்து 41.5 நம்ம மைனஸ் பண்ணணும் அப்படின்னாக்க எவ்வளோ கிடைக்கும், 2 கிடைக்கும். இங்கே கீழே 3 இருக்குது. இப்போ 2/3 இன்டூ அங்கே ரூட் 16 இருந்துச்சு, நன்னாங்க 16, 4 பெருக்கும்போது தான் 16. அப்போ அந்த ரூட்டை எடுத்துட்டு ஒரு நம்பரை எடுக்கிறோம், அப்படி தான் இங்கே 4 வந்துச்சு. இப்போது இந்த 4ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 8, அப்போ 8/3 அப்படின்னு வந்துடும். இப்போ இந்த 8ஐ 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க டீயோட வேல்யூ 2.667 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ கால்குலேட்டட் வேல்யூவோட கொண்டு போய் கம்பேர் பண்ண போகிறோம். கால்குலேட்டட் வேர் டேபிள் வேல்யூ அட் 5% அப்படின்னு எடுத்துட்டோன்னா அந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து 2.131 அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே அந்த டேபிளில் வச்சுட்டு பார்த்துட்டோம். அதாவது டேபிள் வேல்யூ 5% லெவலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க 2.131. இப்போது கால்குலேட்டட் வேல்யூ இருக்குது இல்லையா, அது வந்து டேபிள் வேல்யூவை விட பெருசாக இருக்குது. எப்படி, இங்கே 2.13 இருக்குது, இங்கே 2.6 இருக்குது. அப்போது டேபிள் வேல்யூவை விட கால்குலேட்டட் வேல்யூ பெருசாக இருக்குது. ஸோ ஹெச் நாட் அதாவது நல் ஹைப்போதிசிஸ் வந்து ரிஜெக்டட். அதே சமயம் 43.5 அதுக்கும் வந்து நாட் ரீசனபிள் இதுக்கு. ஏன்னா இதுக்குள்ளே தான் வரணும், அதுக்குள்ளே வரலை, அதனால அது வந்து நாட் ரீசனபிள் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவோட நம்மளோட கடைசி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வீடியோ முடிஞ்சிருச்சு. இனி நம்ம 3rd யூனிட்டில் ரிவிஷன் கொஷின்ஸ் மட்டும்தான் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னாக்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் செக்ஷனில் உங்களோட சந்தேகங்களை சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் மறுபடியும் பயோகெமிஸ்ட்ரியை பார்ப்போம். தேங்க்யூ.